வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவே தாங்க. பிசிடி, கிரீன், ப்ளூ, ஆரஞ்சு, டையக்கோ, டம்மக்கோ. பிசிடின்னா என்ன? பாவடை, சட்டை, தாவணி. மறந்து போயிட்டோம்ல, அதை ஞாபகம் ஊட்டுறாரு. அதுக்கு முன்னால் டையக்கோ டம்மக்கோன்னு ஒன்று எழுதியிருந்தார் தெரியுமா? அது என்ன தெரியுமா? நான் அந்த கிச்சி தாம்பாளம் பற்றி சொன்னேன்ல. பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் கிச்சி தாம்பாளம்னு சொல்லுவாங்க, ஆம்பளைங்கள்லாம் அது சொல்ல மாட்டாங்க. நாங்களும் இந்த குச்சி ஆட்டம் ஆடுவோம். எப்படி ஆடுவோன்னா, அதுக்கு மாது மாது மன்னவன் தம்பி கோது கோது கொழுந்து வெத்தலை ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி கொடுப்பான். டையக்கோ டம்மக்கோ டையக்கோ டம்மக்கோ அப்படின்னு நாங்கள் கை வச்சுப்போம். அதையே சொல்லலை அப்படின்னு மதுரையிலேருந்து என் தம்பி. அட கடவுளே, எனக்கு தான் ஞாபகம் இருக்குனாக்கா அதுங்களுக்கெல்லாம் கூட எல்லாம் ஞாபகம் இருக்குது. சரி, பிசிடி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். பாவாடை, சட்டை, தாவணி. இன்றைக்கி அது ஃபேஷனாக திரும்பி வந்திருக்குங்கிறது சந்தோஷம். ஆனால் முழுசாக வரலையே. நாங்கள் கட்டிக்கிட்டது தான் முழுமையான பாவாடை, முழுமையான சட்டை, முழுமையான தாவணி. அதாவது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுதும் பாவாடை சட்டை போடுவாங்க. அப்போல்லாம் என்ன தெரியுமா ஆசையாக இருக்கும்? தாவணி போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கும். எங்கே 8-9 வயசுலேயே விளையாடுற போது, அம்மா அப்பா விளையாட்டுலாம் விளையாடுற போது ஒரு துண்டை தூக்கி தோளில் போட்டு அது தாவணியாம். அப்படியெல்லாம் கனவு கண்டோம். அதுதான் தாவணி கனவுகள். உண்மையிலே எப்படின்னு கேட்டால், ஒருத்தி வளர்ந்து பெரியவளாகி கல்யாணமாகி போகிற வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு பீரியட் இருக்கே, அதுதான் தாவணி பீரியட். எப்படின்னு கேட்டாக்கா, அந்த வயசில் பாவாடை கட்டுவாங்க. தழைய பாவாடை இருக்கும். அப்புறம் பாவாடையில் டக்குன்னு ஒன்று போடுவோம். டக் அப்படின்னா டேக்கிங், TACKING. அதை தான் டக்கு. அப்படி தமிழில் என்னத்தை சொல்ல தெரியும் இங்கிலீஷை? அதாவது மடித்து தைச்சிருப்பாங்க. அது வளர 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 இந்த டக்கை பிரித்து விட்டுருவோம். நல்ல பாவாடைக்கு ஒரு தரம் டக்கு போடாமல் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வளர்ந்துருவோம். இல்லை பாவாடை சுருங்கிடும், அது முழங்கால் வரைக்கும் நிற்கும். இல்லை, அதுக்கு தான் இந்த டக்கு போட்டு அதை அப்பப்போ பிரித்து விடுவாங்க. தழைய கட்டுவாங்க. நல்லா இடுப்பில் இறுக்கி கட்டு அப்படிம்பாங்க. அது இறுக்கி கட்டுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இடுப்பு நல்லா அப்படி சிறுத்து தான் இருந்தது. ஒருவேளை இறுக்கி கட்டினதுனாலையோ என்னமோ தெரியல. அதுக்கு சட்டையும் போடணும். இந்த சட்டை போடுறதுங்கிறது வயிறு தெரியிறாப்புல அல்லது முதுகு பூரா ஓப்பன் ஆகி, இல்லை 2 கயத்தை மட்டும் போட்டு ரவிக்கேன்னு போட்டுக்கிறதெல்லாம் இல்லை. முதுகுலேருந்து இது வரைக்கும் மூடி இருக்கும் அந்த ரவிக்கை. முன்னால் பட்டன் வச்சுருந்தாலும் அப்படியே உள் வரைக்கும் போயிடும். அதுக்கு மேலே தான் பாவடையை கட்டுவாங்க. ஆக இடுப்பு தெரியாது. கழுத்துக்கு கீழே அங்கெல்லாம் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகியிருக்காது. நல்லா மூடி அழகாக இருக்கும். பார்க்குற பொழுது இந்த கோவிலில் இருக்கிற ஒரு தெய்வம் மாதிரி தான் தோணும். அப்புறம் அதுக்கு தாவணின்னு ஒன்று போடுவாங்க. அது பேர், அது ஒரு அரை புடவை. 6 கஜம் புடவை, ஆனால் தாவணி 3 கஜம். என்னங்க நீங்கள் இப்போல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் வச்ச ரிப்பனை தாவணியாக போட்டு வரீங்க. கேட்டால் அது ஓடு நீங்கிறீங்க. நாங்கள் அவ்வளோ அகலத்துக்கு ரிப்பன்லாம் வச்சுருக்கோன்னா பார்த்துக்கங்க. மதுரையில் சௌராஷ்டிராக்கள்லாம் அழகாக பின்னி அந்த ரிப்பன்லேயே குஞ்சலம் மாதிரி போடுவாங்க. அதாவது வெறும் பட்டர்ஃப்ளை மாதிரி முடிச்சு இல்லை, லாங்காக வச்சு அந்த பட்டர்ஃப்ளையே திருப்பி 2-3 தரம் போட்டால் அதுவே குஞ்சலம் மாதிரி இருக்கும். அது புடலங்காக்கு கல் கட்டினாப்பில் இருக்கும். ஒருவேளை அதனால தான் நல்லா லாங்காக வளர்ந்துச்சோ என்னமோ. இந்த தாவணிக்கு வருவோம். இது 3 கஜம் இல்லை வாங்குவாங்க. ஆனால் பாவாடை ஒரு கலரில் இருக்கும், சட்டை வேறு கலரில் இருக்கும், வேறு மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த மேட்சிங்கிறது இப்போ தாங்க வந்தது. கால் நெயில் பாலிஷ் முதற்கொண்டு அதே கலரில் போடுறாங்கப்பா. கருப்பு புடவைக்கு கருப்பு நெயில் பாலிஷாக பயமாக இருக்குது. இந்த தாவணியை நல்லா கொசுவி வலது பக்கம் மூடி சொருகுவாங்க. பாதியில் சொருகக்கூடாது. இந்த வலது பக்கம் மூடி சொருகி அதை எடுத்து தாவணியாக மேலே போட்டு அதை அந்த நுனி இருக்குல்ல, அதை சொருகணும். எப்பொழுதுமே புடவை நுனியை அலைய விடாத அப்படிம்பாங்க. அலையக்கூடாது. பரிமாறும்போது கூட இழுத்து சொருகிக்கோ அப்படிம்பாங்க. அவங்க சொன்னதுலலாம் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. அப்புறம் இந்த தாவணிக்கு இங்கே இப்படி ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் பின் பண்ணிட்டு போகணும். ஸ்கூல்லையே பார்ப்பாங்க, தாவணி பின் பண்ணியிருக்கியா, அப்புறம் அதில் என்ன ப்ரூச்சு கைட்டு அப்படிம்பாங்க.
இந்த ப்ரூச்சுங்கிறது அம்மா எல்லாம் புடவை கட்டிக்கும் போது நல்ல கிரேப் சில்க்லாம் கட்டும்போது இப்படி சுருக்கி இந்த இடத்துல ஒரு ப்ரூச் ஒன்று போட்டுருப்பாங்க. அதை என்றைக்கான ஸ்கூலில் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலான்னு போட்டுன்னு போனால் டீச்சர் கோச்சிப்பாங்க. இதெல்லாம் போட்டுன்னு வரக்கூடாது, பின் மட்டும் பண்ணு, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கஞ்சி போட்டியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த பாவாடை சட்டை தாவணி அப்படிங்கிறது அந்த காலத்தில் 1940 எப்படி தெரியுமா, அந்த பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆடிக்கு பின்னாலே ஆவணி, இந்த அழகான பொம்பளைக்கு கத்திரிப்பு தாவணி, கண்ணாலே வெட்டாதே என்னையே, சும்மா பின்னாலே வா என்று சொன்னாலே போதுமே, ஆடிக்கு பின்னாலே ஆவணி, இந்த அழகான பொம்பளைக்கு கத்திரிப்பு தாவணி. அதுக்கப்புறம் வந்தது தாங்க பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. அந்த பாட்டை கேட்குற போதே அந்த பாவாடை சட்டை தாவணியில் எப்படி ஒரு பெண்ணும் அழகாக இருந்தாங்க அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. இப்போ போடுற மாதிரி இங்கே சொருகி வி ஷேப் தாவணி போடுறாங்களே, அதெல்லாம் நோ. மேண்டேட்ரி என்னன்னு கேட்டால் 3 கெஜம் அழகாக வாங்கி அரை புடவை அதை போட்டு கரெக்டாக பாவாடை லெவலுக்கு இருக்கணும், அது மேலே கூட வரக்கூடாது, இழுத்து சொருகணும். ஆக இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு நாங்கள் வாழ்ந்திருந்த பொழுது அதில் இருந்த தெய்வீகம் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் திருப்பி கல்யாணங்களில் பார்க்குறேன். இன்றைக்கி என்னம்மா கட்டிக்க போகிறேன்னு கேட்டாக்கா, பொண்ணும் பாவாடை சட்டை தாவணியாம், அவங்க அம்மாவும் பாவாடை சட்டை தாவணியாம். ஏன்னா சங்கீத்தில் ஆட போகிறாங்களாம். இது என்னதுங்க சொல்கிறது? இது மட்டுமா, இன்றைக்கி எல்லாரும் பாவாடை சட்டை தாவணி போடுறாங்க, ஓரளவுக்கு போடுறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக போடுறது யார் தெரியுமா? சைனாலேருந்து வர பெண்கள். பொங்கல் வாழ்த்துக்கள், நீங்கள் எல்லோரும் நன்றாக கொண்டாடுவீர்கள் அப்படியெல்லாம் அழகாக தமிழ் பேசுகிறாங்க, பாவாடை சட்டை தாவணி போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற பாவாடை சட்டை தாவணி ரொம்ப அழகாக இருக்குது, அதை ரசிப்போம்.